ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோனியோட ரீல் டு ரீல் டேப் ரெக்கார்டர் தான். ஸோ டேப் ரெக்கார்டர் தான் இது. அண்ட் அந்த காலத்தில் வந்த ரீல் டு ரீல் வந்து டேப் ரெக்கார்டர்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூல் டேப்னு சொல்லுவாங்க, ரீல் டு ரீல்னு சொல்லுவாங்க. இதோட மாடல் நம்பர் வந்து TC200. ஓகே, ஸோ வாங்க இந்த ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, ஒர்க் ஆகுமா இல்லையா, நம்ம வந்து எதாவது ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வந்து ரீல் போட்டு இது வந்து ப்ளே ஆகுதான்றதை பார்க்கலாம் நம்ம. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சோனி ரீல் டு ரீல் பிளேயர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வால்வ் டைப் ரீல் டு ரீல் டேப் ரெக்கார்டர் பிளேயர். ஓகே, ஸோ இதில் வந்து 5 வால்வ் இருக்குது மொத்தமாக. அதில் 6267 வந்து 2 வால்வும், 30A5 வந்து 3 வால்வும் இருக்கும். 30A5 ஐ திங்க் ஃபார் அவுட்புட் ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து 5 வால்வ் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கர் வரும், நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் இது மேனுஃபேக்சர் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1963 சம்திங் நினைக்கிறேன். ஸோ இதில் ரேடியோ மியூசியம் வெப்சைட்டில் போய் பார்த்தா அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் சைடில் வந்து கிளிப்பிங்காக போடுறேன் நான். ஸோ இதுதான் வந்து இதோட பேக்ரவுண்டு. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ப்ராடக்டோட லுக் அண்ட் ஃபீல் பார்க்கலாம். இது வந்து எப்படி இருக்குது, என்ன கண்டிஷன், இதோட வெயிட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக உள்ள செக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட் லுக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 ஸ்பீக்கர் வந்து வருது இந்த பக்கம், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அண்ட் மேலே வந்து லாக் சிஸ்டம் இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் சைடில் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு லைன் அவுட் இருக்குது. ஓகே, இது வந்து அந்த இயர்ஃபோன் பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி டைப்பில் லைன் அவுட் இருக்குது. அப்புறம் கீழே வந்து இந்த பழைய 5 பின் டைப் வந்து அவுட்புட் ரெக்கார்டிங் இன்புட்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து லைன் அவுட் இருக்குது. இது வந்து ரெக்கார்டிங் அண்ட் பிளேபேக் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பின் யூஸ் ஆகும். அதே வந்து நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிலரி இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம RCA கனெக்ட் பண்ணுற மாதிரி டைப்பில் வருது. அண்ட் மேலே வந்து மைக் இன்புட் வருது, அது வந்து இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணுற டைப்பில் வருது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒன்றும் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அடாப்டர். ஓகே, 240 110 அந்த இது கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு நாபு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா இது வந்து ஐ திங்க் வென்டிலேஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்பீக்கர் கிடையாது, வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பேக்ரவுண்ட் வியூ. ஓகே, ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 kgs வருது. ஸோ 12 kgs ப்ளஸ் ஒரு 60 year old ப்ராடக்ட்னா கண்டிப்பாக வந்து இன்டாக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. இன்டாக்டாக வந்து எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வச்சுருப்பாங்களான்னு தெரியல. நிறைய பேர் வந்து அது ஆல்மோஸ்ட் ஸ்கிராப்புன்ற லெவலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவும் வந்து அதுலேருந்து தப்பிக்கலை, இதுவும் வந்து அதில் மாட்டிக்கிச்சு. ஸோ இதில் என்னென்ன அப்யூஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் இருந்த 2 ஸ்பீக்கரையும் வந்து கழட்டிட்டாங்க. ஸோ இது இந்த சோனி ஸ்பீக்கர்னால இதை கழட்டி மேபி ரீபர்பஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே வந்து மேஜர் டிசப்பாயின்மெண்ட்டு. ஓகே, ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் உள்ள 2 ஸ்பீக்கரும் வந்து நம்மளுக்கு இப்போது இதில் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது, இதுக்குள்ளே வந்து ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சு கேபிள்ஸ் இந்த வழியாக எடுக்கிற மாதிரி வரும். இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஸோ நல்லாயிருக்கு. ஐ மீன் ரொம்ப மேஜர் இதெல்லாம் இல்லை. ஸோ என்னென்ன இஷ்யூஸ்ன்றதை இஷ்யூஸ்னால் லுக் அண்ட் ஃபீலில் இஷ்யூஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு நாப் வரும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாப் போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் நாப் கிடையாது, இதோட வந்தது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நாப். பட் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது என்னென்னா இதில் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இது கொஞ்சம் ஃப்ரீயாகவே சுற்றுது. இது லாக் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதை திருப்பினா இதுதான் உடையும் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை வந்து மேனுவலாக தான் கை வச்சு தான் நம்ம வந்து லிவர் வந்து திருப்பணும். ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே வந்து டேப் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3/4 இல்லை 7/2 நம்ம இங்கே வந்து ஸ்பீடு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நாப் ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து உங்களுக்கு இன்னொரு கவர் ஒன்று வரும், அது வந்து மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இது பிஞ்ச் ரோலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் சோனி இது கிடையாது. பட் ஓகே, நம்ம பிஞ்ச் ரோலர் யூஸ்வலாக வந்து வேர் அவுட் ஆகிறது தான். ஸோ இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இது மாற்றிருக்காங்க, தட் இஸ் ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த
நாபு பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து டேமேஜ் ஆகிருக்கு போல், அதை மாற்றிருக்காங்க. பட் இதில் போட்ட நாபு வந்து செட் ஆகலை. ஓகே, சும்மா அப்படியே பேருக்குன்னு மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பினா தான் திருகிற மாதிரி இருக்குது. ஓகே, இது ஒன்று. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை கழட்ட தெரியாமல் உடச்சி எடுத்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கனாலும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அதே மாதிரி இந்த இதுவும் பார்த்தீங்கனாலும் உடச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து விசிபிள் டேமேஜஸ்ஸு. மற்றபடி இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. டேப் கவுண்டரும் வந்து ஓடுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு லெவல் மீட்டர் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளே ஃபார்வேர்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு எல்லாம் வந்து இதில் வருது. அண்ட் லைன் அவுட் வந்து இப்போ ஸ்பீக்கர் இல்லாதனால நம்ம வந்து ஸ்பீக்கருக்கும் எக்ஸ்டர்னல் ஆக்ஸுக்கும் வந்து அவுட்புட்டுக்கும் வந்து ஒரே இதுதான் இருக்குது, ஒரே அவுட்புட் பாயிண்ட் தான். நம்ம இதில் மாற்றி வைக்கிறத வச்சு எய்தர் ஸ்பீக்கரில் சவுண்டு ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு கொடுக்கணுமா, இல்லை லைன் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு கொடுக்கணுமான்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பவர் ஆன் ஆஃப். ஓகே, அந்த நீங்கள் வந்து ரீல் போடுற மாதிரி வச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்க்ரூ வந்து ஆக்சுவலாக டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கழட்ட முடியாதுன்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னாவே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஓடிச்சுன்னா அப்படியே செக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கழட்டுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் மாதிரி தான் இருக்குது. பாட்டம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணலை நான். பட் அது ஓப்பன் பண்ணால் உள்ளே எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொன்ன வால்வ்ஸு ப்ளஸ் சர்க்யூட்ரி எல்லாம் தெரியும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு வந்து ஏசி மோட்டர். ஓகே, டிசி கிடையாது, ஏசி மோட்டர். ஸோ நம்ம ஃபேனில் வர மாதிரி ஒரு கெப்பாசிட்டரும் இதில் சேர்ந்து வரும். ஸோ இன்கேஸ் வந்து இது ஸ்பீடு தப்பாக ஓடுது அப்படின்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கெப்பாசிட்டர் மாற்றணும். யூஸ்வலாக நம்ம ஃபேன் வந்து வீட்டில் இருக்க அந்த சீலிங் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் தான் இதுவும். இன்கேஸ் வந்து ஸ்லோவாக சுற்றுது அப்படின்னா நம்ம வந்து அந்த கெப்பாசிட்டரை வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக லாக் மாதிரி வரும். அந்த லாக் வந்து உடஞ்சி போயிருக்கு. நான் இப்போதைக்கு கம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து பவர் கேபிளும் அண்டு மற்ற கேபிள்ஸ் எல்லாம் கம்பார்ட்மெண்ட் மாதிரி, ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து ரீல் போட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, அண்ட் அகெயின் இது வந்து விண்டேஜ் 1963 60s வந்த ப்ராடக்ட்டு. ரீல் டு ரீல் அண்ட் வால்வ் பேஸ்டு. ஓகே, வேக்யூம் டியூப் பேஸ்டு ரீல் டு ரீல் பிளேயர். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இதை ஆம்ப்ளிஃபயரில் தான் இதை கனெக்ட் பண்ணி ஓட்ட முடியும். ஏன்னா இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆம்ப்ளிஃபயர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் வந்து இந்த பல்லாவரம் சந்தையிலேருந்து 2 அஹூஜா ஸ்பீக்கர் வந்து எடுத்திருந்தேன் நான். ஸோ அந்த ஸ்பீக்கரை இதுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு வைல்டு தாட்டு. நான் அந்த ஸ்பீக்கரை வந்து காட்டுறேன் நான். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் அந்த ஸ்பீக்கர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம அந்த பிஏ சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் டிரான்ஸ்ஃபார்மரோடு வரும். நம்ம அந்த லைன் கரண்ட், லைன் வோல்டேஜ் கொடுத்து எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி டைப்பு. நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ரிமூவ் பண்ணாமல் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் ஸ்பீக்கரோட இது வந்து பின் வந்து இங்கே இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன் இங்கே இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் இப்படி இருக்குது. இதை வந்து அப்படியே வச்சுட்டு இந்த ஸ்பீக்கர் இந்த செட்டை அப்படியே எடுத்து நம்ம இதில் ஃபிட் பண்ண முடியுமான்றதை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி ஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா இதே வந்து நம்ம இந்த சோனி செட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்பீக்கர் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நல்ல கவர்லாம் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு துரு எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். என்கிட்ட வந்து 2 இருக்குது இதே மாதிரி. ஸோ எனிவே இது வந்து பெருசாக யூஸ் இல்லாதனால இதை ஸ்பீக்கர்ஸ் மட்டும் எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் நான். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஆம்ப்ளிஃபயர் கனெக்ட் பண்ணி இதை ரீல் வந்து ஓடுதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 1-2 ரீல் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இதுவும் பல்லாவரம் சந்தையிலேருந்து எடுத்த ரீல் தான். இது பார்த்தீங்கன்னா ஹிந்தி சாங்குன்னு போட்டிருக்கு. நான் இது வரைக்கும் வந்து இதை செக் பண்ணலை. அண்ட் என்கிட்ட வந்து எம்டி ரீல் இல்லை. அதனால் வந்து டேக்கப்பில் வைக்கிறதுக்கு என்கிட்ட எம்டி ரீல் இல்லை. நான் அந்த பெரிய ரீல் வச்சேன்னா அது ஒழுங்காக சுத்த மாட்டேங்குது. வேணால் அது வச்சு பார்க்குறேன். பட் இப்போதைக்கு வந்து இப்படி ஃப்ரீ ஃப்ளோலேயே விட்டு இது எப்படி ப்ளே ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ ரீல் இதில் மாட்டியிருக்கேன். அண்ட் இதுதான் வந்து கைடன்ஸ் வழியாக கொடுத்துருக்கேன் நான். ஓகே, ஸோ இந்த வழியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு லைன் அவுட்புட் எடுத்து நான் வந்து என்னோட அந்த யூஷுவல் ஆம்ப்ளிஃபயரில் மாட்டியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான், ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் இது பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்சிலரி மோடில் தான் போட்டிருக்கேன் நான். ஆம்ப்ளிஃபயர் ஆனில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து எப்படி இது ப்ளே ஆகுது, சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நான் ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இது அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவில் போகிறதுனால இது வெளியே அப்படியே கீழே தரையில் தான் விழுந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ரொம்ப கீழே விழுந்ததுன்னா சிக்கலாயிடும். அதனால கொஞ்ச நேரம் மட்டும் ஓட்டுறேன். அதே மாதிரி காப்பிரைட் இஷ்யூவும் வரும். அதனால இப்போதைக்கு வந்து நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது பவர் ஆன் பண்ணோன்னா இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக உள்ள வால்வ் எல்லாமே வந்து சூடாகணும். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீக் லெவல் மீட்டர் இண்டிகேட்டர் இருக்குது அண்ட் டேப் கவுண்டரும் இருக்குது. ஓகே, ஐ திங்க் டேப் கவுண்டர் ரீசெட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, 0ல் வச்சுட்டேன் நான். ஓகே, ஸோ உள்ள மோட்ரு ஓடுற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு வந்து நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் ஹோப்ஃபுல்லி ப்ளே ஆகணும். செம்மையா ப்ளே ஆகுதுங்க. சவுண்ட் குவாலிட்டி, ஐ மீன் சவுண்ட் குவாலிட்டி நம்ம டியூன் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க பாருங்க, நல்ல ரீல் இருந்ததுன்னா நம்ம வந்து நல்ல பாட்டு கேட்கலாம்னு நினைக்கிறேன். வால் செட்டுனால நம்மளுக்கு யூஸ்வலாக சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். சவுண்டு சூப்பராக இருக்குல்ல? ஐயோ, ரொம்ப நேரம் ஓட்டிட்டேன், இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சவுண்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே மெய் மறந்து விட்டேன் நான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சிக்கலாக இருக்குது. இதை வந்து நம்ம லைட்டாக ரிவைண்ட் பண்ணோம். ஓகே, சூப்பர். ஸோ எல்லாத்தையும் வந்து ரிவைண்ட் பண்ணியாச்சு. நான் முடிஞ்ச அந்த தமிழ் இதையும் போட்டு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் நான், அதில் என்ன இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தமிழ் ரீல் போட்டிருக்கேன் நான். தமிழ் டிஎஃப்எஸ் டூன் போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியல. இதுவும் வந்து நம்ம சந்தையில் தான் கிடச்சிது. ஸோ இதை வந்து இப்போதைக்கு ரீல் எடுத்து வெளியே விட்டுருக்கேன். ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்ன ஓடுதுன்ட்டு. பரவாயில்லையே, சூப்பராக இருக்குங்க தமிழ். செம்மையா ஓடுதுங்க. இடையில மியூட் பண்ணியிருப்பேன் நான் காப்பிரைட் இஷ்யூக்காக. பட் அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதுதான் சிக்காம இருந்தா சரி. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரெஸ் பண்ணி வரேன், ஏன்னா சிக்கிடக்கூடாதுன்ட்டு. ஐ திங்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, சூப்பருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டலான்ட்டு. ஓகே, ஸோ வேறு ஸ்பீட்லேயும் போட்டு இது பண்ணலாம். நான் அது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இந்த இதை லிவர் திருப்புறது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதை நான் திருப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து வேறு ஸ்பீடில் ஒரு சின்ன ஸ்பூல் ஒன்று இருக்குது, அது வேறு ஒரு யூனிட்டோட வந்தது, அதை வச்சு நான் ப்ளே பண்ணி அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க. சூப்பரா ப்ளே ஆகுது. ஓகே, ஸ்பீக்கரில் கொடுத்தோன்னா சவுண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
இது பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குல்லங்க. இந்த ரீல்ல பாட்டு கேட்கணும், கேட்கறதோட பார்க்கறது சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இதுலேருந்து ஸ்பீக்கரை கழட்டிட்டேன் நான். அஹூஜாவோட ஸ்பீக்கர், இந்த பேக் போர்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்பீக்கர். ஓகே, ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை, இது சரியாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஸோ இது எப்படி வரும்னா, இப்போ இந்த இதில் வந்து இது கொஞ்சம் ஸ்பீக்கர் சின்ன ஸ்பீக்கராக போயிடுச்சு. ஸோ இதை வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மூடி வச்சு மூடணும். ஓகே, ஸோ இது நம்ம கிளாம்ப் எதுவும் தேவைப்படாது இதுக்கு, ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஐட்டம் வரனால இது வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டுட்டோன்னா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதான் என்னோடய ஐடியா. இதை வந்து கேபிள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஸோ கேபிள் மாட்டிட்டு பின்னும் மாட்டி இதை வந்து உள்ளே வச்சு இதை சீல் பண்ணி வெளியே எடுக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ஹோப்ஃபுல்லி குவாலிட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். எத்தனை வாட்ஸ்ன்னு தெரில, 15 வாட்ஸாக ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு. மக்களே, அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து இன்பில்ட் ஸ்பீக்கர்ல ஓட வச்சுட்டேன். சூப்பரா, ஒரு வழியா சோனி ஸ்பீக்கருக்கு பதிலாக அஹூஜா ஸ்பீக்கரை வந்து மாட்டிட்டு இன்பில்ட்டாகவே ஓடுற மாதிரி வச்சுட்டேன் நான். இப்போ ஆம்பிளிஃபயர் ஆனில் இல்லை, தெரியுதா? பின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். சூப்பரா, பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஈவினிங் வர போயிருச்சு வேலை. ஸ்பீக்கர்லாம் அந்த பாருங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஒரு வழியாக எடுத்து மாட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வழியாக வந்து வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் வந்து மாற்றிட்டேன் நான். அஹூஜாவோட ஸ்பீக்கர் எடுத்து இதில் சோனியில் போட்டேன். கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, என்னென்னா அந்த இது கரெக்டாக ஃபிட் ஆகலை. கொஞ்சம் தெர்மோகால் இதெல்லாம் கட் பண்ணி தான் ஒரு மாதிரி போட்டு ஒரு வழியாக பின்னெல்லாம் ரெடி பண்ணி மாட்டிட்டேன் நான். இப்போ வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆம்பிளிஃபயர் எதுவும் தேவையில்லை, இன்பில்ட்டாகவே வந்து ஓட்டிக்கலாம் இனி. ஓகே, ஸோ இதுதான் டெமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டணுன்றது ஒரு ஆசை, அதுதான் உங்களுக்கு காட்டினேன் நான். இது வந்து வால்வ் டைப்பில் ரன் ஆகிற ஒரு ரீல் டு ரீல். ஓகே, ஸோ வேறு ஏதாவது நல்ல ரீல்ஸ் கிடச்சிதுன்னா நான் போட்டுட்டு ஷார்ட்ஸ் வேணால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் கண்டிஷனு. நான் எதுவும் ஓப்பன் பண்ணி எதுவும் பார்க்கல. ஆஸ் இதில் மட்டும் ஸ்பீக்கர் மிஸ் ஆகுது. ஸ்பீக்கரை வந்து நான் மாடிஃபை பண்ணி போட்டேன் நான். இப்போதைக்கு நல்லபடியாக ஓடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அகைன் நான் வந்து ப்ளே பண்ணுறேன்.